சென்னையில் நடந்த ஃபர்ஸ்ட் கான்சர்ட்டில் கூட எனக்கு வந்து கண்ணில் வந்து கட்டிக்கிட்டு வந்துச்சு தண்ணி ஐயோ அப்படின்னு. சரி அழாத 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 இதுக்கு ஏன்னா எனக்கு அழறதுலலாம் ஒரு பெரிய ஆசைலாம் இல்லை. கெட் வெரி எம்பாரஸ்ட் இஃப் ஐ க்ரை. ஐயோ வானம் போதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த ஸ்டேஜில் போய் அப்படி நின்று கொஞ்சம் ஒரு 4 தரம் ஒரு பெருமூச்சு வாங்கிட்டு தென் when I start singing and then the audience is there, so many people are commenting. இப்போ அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு போனால் த்ரூஅவுட் செப்டம்பர் ட்ரிவாண்ட்ரம், கேலிக்கட், கொச்சின் அண்ட் ஃபார் அ மலையாளி அசோசியேஷன் இன் துபாய். ஐ ஆம் ஷாக்ட் பிகாஸ் நான் வந்து எனக்கு வாழ்க்கை முழுக்க இந்த பாட்டெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. நிறைய ஆர்கெஸ்ட்ராலாம் நிறைய பாடியிருப்பேன்ல ஃப்ரம் த டைம். உன் பாட்டெல்லாம் ஹிட் இல்லைம்மா, உன் பாட்டெல்லாம் எவனும் கேட்க மாட்டாமா, இந்த பாட்டெல்லாம் யாரும் உட்காந்து கேட்க மாட்டாங்க, நீங்கள்லாம் குத்துப்பாட்டு பாடல அப்படின்னா அப்படிலாம் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எவ்ரிபடி ஐ நோ பாயிண்ட் டேக்கிங் கான்சர்ட் டைம்லையா? கான்சர்ட் டைம்ஸ்ல நான் பின்ன என்னத்துக்கு நான் கான்சர்ட் பாடுறேன், நான் என்னத்துக்கு இல்லைங்க, இந்த உங்கள் பாட்டெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க, நோபடி கேர்ஸ், நீங்கள் பாடினதெல்லாம் ஸ்லோ சாங் தானே, நோபடி லைக்ஸ் இப்படின்னு சொல்லி சரி ஓகே நம்ம இவ்வளோதான் போல அப்படின்னு வந்து அப்படி ஒரு மட்டம் தட்டி அப்படியே வந்துருச்சா. இப்போ திடீர்னு பார்த்தா ஆடியன்ஸ் எல்லாரும் சந்திப்போமா பாடுறாங்க. என்னது சந்திப்போமா ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, என்னது உங்களுக்கு இந்த பாட்டெல்லாம் தெரியுமா, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னா எவ்ரிபடி